ஏ சர்டிஃபிகேட்டோட ரிலீஸ் ஆன தரமணி படம் ஏன் ஸ்பெஷல்னு தெரியுமா? இந்த படத்துல நான் முத்துக்குமார் மட்டும் கிடையாது, இன்னொரு லிரிசிஸ்டும் பாட்டு எழுதியிருக்காங்க. அது யாருன்னு தெரியுமா? இந்த வீடியோவோட எண்டில் சொல்றேன், மிஸ் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி இந்த படத்தோட ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் எல்லாமே பார்க்கலாம். சரி, இந்த படத்துக்கு ஏன் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துல ஆண்ட்ரியா அவர்கள் பாட்டில கையில வச்சு குடிக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் சென்சார் போர்டுக்கு பிரச்சனை. ஆக்சுவலா என்ன நம்ம ஊர்ல ஒரு ரூல்ஸ் இருக்குதுன்னா, ஆண் குடிக்கிற மாதிரி ஒரு காட்சி இருந்தா அந்த படத்துக்கு U/A கொடுக்கலாம். ஆனா பெண் பாட்டில எடுத்து நேரடியாக குடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் தான் தருவாங்களாம். இந்த காரணத்தினால இதை மாற்ற முடியுமா அப்படின்னு டைரக்டர் ராம் கிட்ட சென்சார் போர்டு கேட்டிருக்காங்க. இந்த காட்சியை தூக்குனீங்கன்னா உங்களுக்கு U/A தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இப்படி ஒரு வினோதமான ரூல்ஸ் இருக்குதா, பரவாயில்ல என் படத்துக்கு நீங்கள் ஏவே கொடுங்க, நான் ரிலீஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ராம் ரொம்பவே போல்டான டெசிஷன் எடுத்தது தரமணி படத்தில் தான். அது மட்டும் இல்லாமல் நான் முத்துக்குமார் மற்றும் ராம் இவங்க ரெண்டு பேரும் ஒரு கோட் கல்ட்டு காம்போங்க. இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து வேலை செஞ்ச கடைசி படம் இதுதான். இந்த படத்தில் நகர வாழ்க்கை, கிரிக்கெட் மற்றும் தற்கொலை எண்ணங்கள் தவிர்க்கிறதுக்கு டோல் ஃப்ரீ நம்பர் சொல்றதுன்னு ஃபோர்த் வாலை பிரேக் பண்ணி படத்துல அங்கங்க டைரக்டர் ராம் அவர்கள் நேரடியா வாய்ஸ் ஓவர் கொடுத்திருப்பாரு. இந்த படத்தை எடுக்கிறதுக்கு டைரக்டர் ராமுக்கு இன்ஸ்பைரிங்கா இருந்தது 3 படங்கள். 1 ஐஸ் ஒயிட் ஷர்ட், 2வது Y2 மாமா சாம்பியன் மற்றும் 3வது நைஃப் இன்டு தி வாட்டர். இந்த 3 படங்கள் பார்த்து தான் அவர் இன்ஸ்பயர் ஆகி தரமணி படம் பண்ணியிருக்கிறாரு. இந்த படம் ஷூட் பண்ணிட்டு இருந்த காலகட்டத்தில் தான் ஓகே கண்மணி மற்றும் இறைவி இந்த 2 படமும் இதே மாதிரி கதையை தான் பேசுது அப்படின்னு ஒரு நியூஸை கேள்விப்பட்ட உடனே டைரக்டர் ராம் அவர்கள் இந்த படத்தை டிராப் பண்ணிடலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்ல 2013 ஸ்டார்ட் பண்ண இந்த படம் 2017 தான் ரிலீஸ் ஆச்சு. இதற்கிடையில தான் வாட்ஸ்அப் உடைய யூசேஜும் வந்தது. சரி, அந்த விஷயத்தையும் இன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி படத்துடைய ஸ்கிரிப்ட்ல செகண்ட் ஹாஃப்லயே இந்த சேஞ்சஸ் கொண்டு வந்து இந்த படத்துல வாட்ஸ்அப் யூஸ் பண்ற மாதிரி ராம் அவர்கள் மாத்தி எழுதியிருப்பாரு. இந்த படம் ரிலீஸ் அப்போ ஒரு போஸ்டர் வந்திருந்தது. அந்த போஸ்டர்ல இருந்த கோட் அந்த டைம்ல மிகப்பெரிய அளவுல வைரலா ஷேர் பண்ணப்பட்டது. அந்த போஸ்டர்ல என்ன கோட் இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, இது சென்னை டு பூவம் சாலை 2014 2016 அகலப்படுத்தப்பட்டது, மரங்கள் வெட்டப்பட்டன அப்படின்னு ராம் அவரோட ஸ்டைல்ல ரொம்பவே மெச்சூர்டான ஒரு டயலாக இந்த போஸ்டர்ல மென்ஷன் பண்ணியிருந்தாரு. சரி, இப்போ நான் இந்த வீடியோ ஸ்டார்டிங்ல சொன்ன ஒரு விஷயத்துக்கு வரேன். இந்த படத்துல தி சோல் ஆஃப் தரமணி அப்படின்ற ஒரு சாங்கை ஆண்ட்ரியா அவர்களே எழுதி கம்போஸ் பண்ணி பாடியிருந்தாங்க. ஆனா இந்த பாட்டானது வெறும் ப்ரொமோஷனுக்கு மட்டும் யூஸ் பண்ணப்பட்டது. இந்த பாட்டை ரிலீஸ் பண்ணது கமலஹாசன் மற்றும் பாரதி ராஜா. ஆனா இந்த பாட்டானது படத்துல யூஸ் பண்ணல. இப்போ சொல்லுங்க, தரமணி படம் ஸ்பெஷல் தானே? ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.